10லேயே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. தொழில் பிச்சுக்கிட்டு ஓட போகுது, நல்லா பிசினஸ் டெவலப் ஆவீங்க. 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இது 2வது ஜாக்பாட். ஃபர்ஸ்ட் ஜாக்பாட் என்ன? பிராண்ட் ஆவறீங்க. 2வது ஜாக்பாட் என்ன? ப்ரமோஷன் வரும். 4ங்கிறது வீடு மாடு மனை. சில பேர் வீடு கட்டுறதுக்காக முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என்னோட ஃபேவரட் விஷயம் என்ன சொல்லுங்க? சனியினுடைய வக்ரம். சனினா இந்த உலகத்துல ஒரே பிராண்டு யார்? பிராண்ட் அம்பாசிடர் யார்? நான் தான். சனியினுடைய புகழை உலகம் ஃபுல்லா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? நம்ம ரெட்ரோ தான் உலகம் ஃபுல்லா இந்த வார்த்தை கொண்டு போய் சேர்த்தது. அவ்வகையிலே ஜூலை 27ஆம் தேதி சனி வக்கரமாக போகிறார் மீன ராசியிலே. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யாருக்கெல்லாம் செல்வ வளங்கள் வரப்போகிறது, யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போக போறீங்க, ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி தரும் 3 ஜாக்பாட் என்ன? மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் 10ஆம் இடத்திலே, 10லேயே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. ராம்ஜி சார், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஓப்பனிங் எல்லாம் உங்கள்ட்ட நல்லா தான் இருக்கு, ஆனா ஃபினிஷிங் இல்லையே. ஏன்னா நீங்க சொன்னதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு நடக்க மாட்டேங்குதே. பிரச்சனை என்னன்னா, சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருந்து உங்களை வெகுஜன பிரபலமாக மாற்றுகிறார். எல்லாருக்கும் ரீச் ஆகிற ஆளா மாத்துறார். அது உடனே நடந்துருமா? இட் வில் டேக்ஸ் another 2 years இல்லையா? சனி பகவான் 2.5 years உங்களுக்கு மேனத்தில் தான் இருக்க போறார். நிறைய பேர் இப்போதான் உங்களோட கம்பெனி ரீச் ஆக ஆரம்பிக்கும். நம்ம கம்பெனி பற்றி எல்லாரும் பேசுவாங்க. சார் வணக்கம் சார், சொல்லுங்கள் சார், இந்த ஏரியாவில் நல்ல ஒரு இது பேக்கரி பார்க்கலான்றது சார், நீங்கள் தான் இந்த ஏரியாவிலே பெரிய பேக்கரி வச்சுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். இஸ் இட் அப்படிங்கிற மாதிரி அன்னை ஒத்துக்கிறேன். அப்போ தான் வருஷம் ஃபுல்லாக பிஸியாக இருப்பீங்கிற மாதிரி நம்ம கம்பெனிக்கு திடீர்னு இப்படி ஒரு வேல்யூ. நண்பர்களே, நம்ம நினச்சிக்கிறோம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. இந்த மூங்கில் மரத்தை ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. மூங்கில் மரம் என்ன பண்ணும்? முதல்ல 5 வருடத்துக்கு வளரவே வளராது, சின்னதாக இருக்கும், தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா வளர்ந்துடும். அந்த மாதிரி இந்த 10ஆம் இடத்திலே சனி பகவான் வரும் பொழுது திடீர்னு உங்கள் கம்பெனி புகழ். என்னது, நம்ம கம்பெனி பற்றி ஐநா சபையில் பேசிட்டு இருக்காங்களா? ஆமாம் சார், நேற்று தான் பேசிட்டு இருந்தேன். அந்த மாதிரி பிராண்ட் ஆகிடுவீங்க. 10ஆம் இடத்திலே சனி வக்கரமாவது ஒரு பக்கம் நல்லது, நீங்கள் பிராண்ட் ஆவறீங்க. ஒரு பக்கம் கெட்டது என்ன? பேசும்போது வார்த்தைகளை ஜாக்கிரதையாக பேசணும். என்ன ஜாக்கிரதையாக பேசணும்? ஆகியனாலே இந்த சமுதாய மாற்றத்தை இந்த சமூகத்திலே, சமுதாயமா சமூகமா, நம்ம அது பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க. ரொம்ப வார்த்தைகளில் இந்த தமிழ் ரொம்ப மோசமான மொழி. என்னென்னா, சமுதாயம்னா வேற, சமூகம்னா வேற. எதையாவது ஒன்று பேசி விட்டோம்னா வழக்கு வந்துடும். அப்போது தெரிஞ்ச பாஷையில் பேசுங்க. நிறைய நல்ல பார்த்துக்கோங்க. ஃபேஸ்புக்கில் சில பேர் ஷேர் பண்ணுறேன் பேர் வழின்னு எதையாவது ப்ரொட்டஸ்ட் கருத்துக்கள் ஷேர் பண்ணிங்கன்னா வேண்டாம், தேவையில்லாத வேலை. அதை எழுதுனவனு விட்டுருவான், உங்களை பிடிச்சிப்பான். 10ஆம் இடம் என்பது வெகுஜன பிரபலம். எவ்வளவு பிரபலமாகிறீர்களோ அத்தனை ஆபத்து நண்பர்களே. ஏன்னா என்னைக்கு பிரச்சனையில் மாற்றமோ உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சு போயிடும். அதனால் ஒன்றும் 10ஆம் இடத்திலே சனி பகவான். தொழில் பிச்சுக்கிட்டு ஓட போகுது, நல்லா பிஸ்னஸ் டெவலப் ஆவீங்க. 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இது 2வது ஜாக்பாட். ஃபர்ஸ்ட் ஜாக்பாட் என்ன? பிராண்ட் ஆவறீங்க. 2வது ஜாக்பாட் என்ன? உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதைனா. அப்போ நான் ரஷ்யாவில் போய் டாக்டருக்கு படிக்க போகிறேன். நல்லா படிங்க, சூப்பராக வாங்க, நல்லா படிச்சிருவீங்க. 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உயர் கல்வி மட்டுமல்ல, மதிப்பு, மரியாதை. என் கம்பெனியில் இப்போல்லாம் நம்ம முன்னெல்லாம் தேவானா பயம்தான் இருந்தது, இப்போல்லாம் தேவானா ஒரு மரியாதை இருக்குது. தேங்க்யூ சூர்யா அப்படிங்கிற மாதிரி 4ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களை ஒரு டெரராக பார்த்துட்டு இருந்த உங்கள் டீம் மெம்பர்ஸ் இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணுவாங்க, உங்கள் கூட நல்லா பழகுவாங்க. நண்பர்களே, வாழ்க்கையில் அந்த நற்பெயர் கூடிய முக்கியம். உங்கள் பாஸ் நான் உங்கள்கிட்ட ஃப்ரீடமாக இருக்கேன், உன்னை நம்புறேன் போன்ற விஷயங்கள். ப்ரமோஷன் வரும் முக்கியமாக, அதெல்லாம் நடக்கும். 4ங்கிறது வீடு மாடு மனை. சில பேர் வீடு கட்டுறதுக்காக முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. நல்ல விஷயம். இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, 7ஆம் இடத்தை பார்க்கிறார். காதல் வருகிறது. நிறைய பேருக்கு காதல் ஓகே ஆக போது. நீங்கள் ஆசைப்பட்ட பெண்ணோடய உங்களை சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருவார். யூ டோன்ட் வரி, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 7 பார்க்குறார். ஆல்ரெடி போயிடுச்சு சார், கல்யாணம் பண்ணி தான் டைவர்ஸ் ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க, கல்யாணம் திருமணம் தானே போச்சு, மறுமணம் இருக்கா இல்லையா? சனி பகவான் அடுத்து பார்த்து உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுருவார். ஸோ அதனால் சனி பார்த்து விட்டால், சனி உங்களுக்கு ப்ளஸ் பண்ணணும்னு நினச்சிட்டா, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கெட்டவன் நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டான்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு தான் தெரியுமே எங்கெங்கெல்லாம் மிஸ் ஆகுங்கிறது, எதெல்லாம் தப்பு நடக்கும் தான் அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் தான் கெட்டவனாச்சே. அவன் திடீர்னு நல்லவனான ஒன்று என்ன ஆயிடுச்சு? அப்போ இந்த 6 மாதத்துக்குள்ள உங்களை தொழிலதிபர் ஆக்கிறார். நம்பர் 1 பிராண்ட் ஆக்கிறார். நம்பர் 1 ஜாக்பாட். நம்பர் 2 ஜாக்பாட், ப்ரமோஷன் வருகிறது. இது நாள் வரைக்கும் கம்பெனிக்கு வந்தோமா, 2 லஞ்சு, 2 பஞ்சு, ஒரு லஞ்சுன்னு வாழ்க்கை போயிட்டு இருந்தது. இப்போ தான் சார் ஒரு மீனிங்ஃபுல்லாக போகுது. காலையிலேருந்து பிஸியாகவே இருக்கேன் சார். மாற்றுவார், மரியாதை கொடுப்பார். அடுத்து 7 பார்த்து ஒரே காதல் தான். அடுத்து இந்த 6 மாதம் வரைக்கும்
ஒரே லவ் தான். கம்பெனி டைமில் பேச முடியாது சார், லஞ்சானா காணா போயிடாயா, எங்கே போகிறான்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி ஒரே லவ்வாக இருப்போம். கம்பெனி டைம் ஆகட்டும், வீடு, பர்சனல் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரே மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த மகிழ்ச்சி தான் முக்கியம். அதை சனி பகவான் என்ன பண்ணுறார், நிறையவே நிறைந்து. மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே திருமண வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணி உங்களுக்கான சரியான ஜோடியை உங்களிடையே சேர்த்துவார். 100க்கு 95 மார்க் பிரமாதம். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பகவான் வக்கரத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிறோம். சனி மீனத்திலே வக்கரமாகிறார். பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயம் என்ன, சனி குருவினுடைய வீட்டில் இருப்பதால் பொதுவாகவே சனி பகவான் உங்களுக்கு கெடுதல்களை செய்ய போவதில்லை. ஏன்னா குருவுடைய வீட்டில் சென்ற எந்த கிரகமும் சுபகிரகமாக மாறப்போகிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, அந்த சனி என்ன பண்றார், மீனத்தில் இருந்து 3, 7, 10 நிறைய இடங்களை பார்க்கிறார். அது அப்புறம் இப்போ முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த சனி 3ஆம் இடத்தை பார்க்கிறது. 3ஆம் இடம் என்பது என்ன, சனி பகவானுடைய ரிஷபத்தை பார்க்கிறார். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், அதை பார்க்கிறார். அதே மாதிரி காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், அதாவது சனி பகவான் பொதுவாகவே எல்லாருக்கும் தனத்தையும் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை வாங்கி தரக்கூடிய அம்சத்தை தருகிறார். 9ஆம் இடமாகப்பட்ட காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் பொதுவாகவே சனி பகவான் எல்லோருக்கும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்களை தரார். அதாவது ஒரு தொழில் போயிட்டு இருக்கு, திடீர்னு டவுன் ஆயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, நல்லா மேலே போயிட்டு இருந்த கர்வு அப்படி கீழே போயிடுச்சு. இப்போ இதை சரி பண்ணால் என்ன பண்ணுவோம், திடீர்னு டிராஸ்டிக்காக ஒரு மேஜிக் நடந்தால் தான் உண்டு. இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் நல்லபடியாக போனால் என்ன பண்ணோம், திடீர்னு ஏதாவது ஒரு ஏறுமுகம் வரணும். என்ன செய்யறது, சனி 9 பார்த்து அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்றாரு. திடீர்னு ஒரு பெரிய இன்வெஸ்டர் நமக்கு மூலதனம் கொடுக்குறாரு, நம்ம கம்பெனியோட வேல்யூ அதிகமாகிடுச்சு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். கடை முழுக போகிற நிலைமையில இருந்து சார் திடீர்னு ஒருத்தர் கை கொடுத்து காப்பாற்றினார், அதெல்லாம் இப்போ தான் நடக்கும்போது சனி பகவான் 9 பார்க்குறார். இதெல்லாம் சும்மாவே சனி செய்வார். இவர் வக்கரம் பெற்று செய்யும் போது என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. வக்கரம்னா என்ன அர்த்தம்னா, நெகட்டிவ்னு எடுத்துக்கிறீங்க. நெகட்டிவ் கிடையாது. வக்கரம்னா ஃபாஸ்ட்னு எடுத்துக்கணும் பொருள். 2x 4x 6x இப்படி தான் பார்த்துக்கணும். அப்போ என்ன ஆகுது, சனி பகவான் வந்துட்டு வேகப்படுத்துகிறார் நம்மளுடைய வேலையை. அப்போ வேகமாக என்ன பண்ணுறார், 2ஆம் இடத்தை பார்த்து டக்கு 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 டக்குன்னு பணம் டெய்லி ரன்னிங் பண்ணி கொடுத்துட்டே இருக்கார். அதை வச்சுக்கோ, சாப்பிடு வச்சுக்கோ. அடுத்த 6ஆம் இடத்தை பார்த்து கடனை டக்கு டக்குன்னு அடைக்கிறார். இந்த உங்க முடிஞ்சது கிளம்பு, அடுத்து கிரெடிட் கார்டு நீ வா, இந்த மாதத்தோட கிளம்பு, நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கடனாக சார்ட் அவுட் பண்ணுவார். நண்பர்களே, இதை பார்க்கும்போது பெரிய விஷயம் மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சிறுதுளி பெருவெள்ளம்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கும் பொழுது இந்த 6 மாதத்தில் மொத்த கடனை அடைச்சி முடிச்சிருப்பீங்க. அடுத்து 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை பார்ப்பதால் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக, நான் இப்போ தான் சார் இன்ட்ரோடை பண்ணி பார்த்தேன், எனக்கு 2-3 ரூட் தெரிஞ்சுது, நான் திரும்ப கோலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் பெட்ரோலியம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், என் லக்கு அது கரெக்டாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, சில சூட்சுமங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது மூலிமா நீங்கள் டக்கு உங்களுக்கு என்னமோ அது ஒர்க் அவுட் ஆகுது, மற்றவங்க பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். சனி 9ஐ பார்க்கும் பொழுது போட்ட பணத்துலேருந்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட், சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எடுப்பீங்க, இன்ட்ரோடேயில் எடுப்பீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுப்பீங்க, போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரியான 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சகல சௌபாகியங்களையும் சனி பகவான் தருகிறார். இந்த சனி மட்டும்தான் சொல்றதை செய்யக்கூடிய கடவுள். அதனால தான் என்ன சொல்கிறோம், சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருங்கிற காரணம் என்னென்னா, அவர் சொல்வதை செய்வார். ஆனால் இந்த தடவை வக்ரம் பெற்ற சனி பகவான் சொல்லாததையும் செய்வார். ஏன்னா 2ஆம் இடத்தை அவர் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது எல்லாரும் படிக்க போகிறோம். படிப்பு தான் வாழ்க்கையில் சொத்து. நிறைய பேருக்கு இது புரியறதில்லை. நம்ம வாழ்க்கையில் எதை நம்ம சொத்துன்னு நினச்சிக்கிறோம், வேகமாக ஒர்க் பண்ணுறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, வேர்வை சிந்தா ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஸ்கோர்னு நினச்சிக்கிறோம். சத்தியமாக கிடையாது நண்பர்களே. உண்மையில் என்னென்னா, நல்லா படித்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து கம்பெனி டெவலப் பண்ணுறது தான் பெரிய விஷயம். நம்ம கம்பெனியை ஏஐ மிஷின் எல்லாமே ஆப்ரேட் பண்ணலாம். நிறைய பேர் ஏஐ மிஷின் என்ன பண்ணலாம், ஆப்ரேட் பண்ணலாம் நம்ம வேலைகளை. ஆனால் அந்த கற்பனையை காண்றது யாரு, நம்ம ஹியூமன். அந்த 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது எதிர்கால திட்டமிடல், நீங்கள் டிசைனராக இருக்கீங்க, மேனுஃபேக்சரிங்கில் இருக்கீங்களா, ரொம்ப நல்ல நேரம். எதிர்கால திட்டமிடல், பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, நல்ல நேரம், சூப்பராக பிளான் பண்ணுவீங்க. அடுத்த 2 வருஷத்தில் நம்ம கம்பெனி எப்படி இருக்கணும் எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. ஸோ அப்போது நீங்கள் இந்த சனிப்பயிற்சியை பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ண என்ன செய்யணும், நேராக அகத்தீஸ்வரர் கோயில் போங்க. சென்னையில் இருக்கிறவங்க பொலிச்சலூர் போயிட்டு அங்கே இருக்கிற சனி பகவானை பார்க்கலாம். திருநள்ளாறு போகிறவங்க அங்கே போயிட்டு அன்னதானம் பண்ணுங்க, அங்கே போயிட்டு நல்லெண்ணெய் தானம் பண்ணுங்க. அது குச்சனூர் போங்க. சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தல், பிரேத சம்ஸ்காரம், இறந்து போனவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸ்ரீமடத்தில் நாங்கள்லாம் 525 பேருக்கு மேலே பிரேத சம்ஸ்காரம் பண்ணியாச்சு. அது மாதிரி இறந்து போன ஒரு உயிருக்கு உதவி செய்யுங்க, அது பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். இறந்து போன மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆக சனி பகவானுக்கு நீங்கள் எத்தனை தடவை சங்கடம் இருக்கும், சனி பகவானை மங்கள் பொங்கும் மனம் வைத்து, அதெல்லாம் அப்புறம். சனி பகவான் பிராக்டிக்கல் காட்.
சக மனிதனுக்கு உதவி செஞ்சால் சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதான் முக்கியமான விஷயம். வேணும் இப்போ நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருக்க போகிறீர்கள். சனியுடைய வக்கரம் பரிபூர்ணமாக சகல சௌபாகியங்களும் தரப்போகிறது. நிறைய பேர் சந்திக்க விரும்புபவர்கள் ராம்ஜியை எப்படி சந்திக்கிறது, கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். நேராக வாங்க, என்ன பாருங்க, ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாயாவை பார்த்துட்டு போவோம். பிரச்சனைகள்லேருந்து விடுதலை பெறுவீர்கள். ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.